தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தொடர்ந்து அரசியல் படிப்போம், பேசுவோம், விவாதிப்போம். மறக்காம நம்ம சேனல் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசும் சிறப்பு விருந்தினர், மூத்த அரசியல்வாதி, பட்டிமன்ற நடுவர், திராவிட இயக்க பேச்சாளர், சொற்பொழிவாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். திமுக மீது உங்களுக்கு என்ன அதிருப்தி? ஒன்றும் இல்லையே. ஒன்றும் இல்லை. சமீப நாட்களில் உங்களுடைய நேர்காணல்கள்லாம் கவனிச்சிட்டு இருக்கேன். ரொம்ப திமுக மீது வருத்தத்தை பதிவு செய்கிறீங்க. உங்களுக்கு வருத்தம் இருக்குன்றது வெளிப்படையாக சொல்லியிருக்கீங்க. மனக்குறை, அதிருப்திக்கும் மனக்குறைக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஓகே, மனக்குறை என்ன? மனக்குறைன்னா என்னை அவர்கள் சரியாக பயன்படுத்தவில்லை. நான் ஒரு கூர்மையான வெப்பன், என்னை அவர்கள் சரியாக பயன்படுத்தலை. சேகர் பாபு தவிர வேற எந்த மாவட்ட செயலாளர்களும் கூட்டம் நடத்துவதற்கு என்ற தேதி கேட்பதில்லை. பொதுவாக கூட்டத்துக்கே மவுஸ் குறைஞ்சிடுச்சு. ரெண்டாவது, கூட்டம் பேசித்தான் வாழ வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய வாழ்க்கை. எனக்கு வேற வருமானம் ஒன்றும் இல்லை. வேலைக்கு போகாமல் பேசி வாழ வேண்டும் என்று துணிச்சலாக முடிவெடுத்தேன். அந்த முடிவெடுக்க துணிச்சலை தந்ததும் திமுக தான், சொன்னவரும் கலைஞர் தான். நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டார். நான் ஈழ விடுதலைக்காக விடுதலை புலிகள் கூட பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன்னு. பேச்செல்லாம் நல்லா இருக்குன்னாங்க. திமுக மேடையிலே பேசேன், நிறைய தேடிக்கிடலாம் அப்படின்னாரு. அப்புறம் அதுதான் வாழ்க்கைன்னு முடிவெடுத்தேன். இப்பொழுது மேடை தமிழுக்கு ஒரு தேக்கமும் பின்னடை வந்திருக்கிற காலத்திலையும் ஒரு மார்க்கெட்டு சரியாத ஒரு சொற்பொழிவாளர் நாஞ்சில் சம்பத். அதை தக்க வைக்கிறதுக்கு நான் ஒவ்வொரு நாளும் உழைக்கிறேன். அப் டு டேட்டாக நான் திங்க் பண்ணுவேன். நான் முதல்வன் திட்டம்னு முதலமைச்சர் ஒரு திட்டத்தை அறிமுகம் செய்தார். அதற்கு கல்லூரிகளில் சொற்பொழிவாளர்களை பயன்படுத்துகிறாங்க. அதில் திட்டமிட்டு என்னை புறக்கணிக்கிறார்கள். எனக்கு இந்த வாய்ப்பு தருவதில்லை. தந்தால் நான் இளைஞர்களை மோட்டிவேட் பண்ண முடியும்னால ஒரு பொன்னமராவதி கம்பன் கழகத்தில் இந்த நாட்டு இளைஞர்கள் பின்பற்ற வேண்டிய இதிகாச பாத்திரம் கம்பனின் கும்பனா, வில்லியின் கர்ணனான்னு ஒரு பட்டிமன்றம் ஏற்கனவே பேசியிருந்தீங்க, அந்த சொல்லியிருந்தீங்க. அந்த பட்டிமன்றம் பேசி முடித்த பிறகு இளைஞர்கள் என்கிட்ட வந்து இனிமேல் குடிக்க மாட்டோம்னு சொல்லி சத்தியம் செய்தான். ஆகவே நுகர்வு கலாச்சாரத்தின் நுகத்தடியில் பூட்டப்பட்டு எல்லாவற்றையும் அனுபவித்து தீர வேண்டும் என்று போக பலூனுக்குள் புகுந்து கொண்ட காற்றாக இருக்கிற இளைஞர்களை இந்த வயதில் சீர்படுத்துவதற்கு என்னால் முடியும். அதுக்கு இந்த நான் முதல்வன் திட்டத்தில் கல்லூரியில் பேசினா ஒரு மாற்றத்தை உருவாக்கலான்னு கனவு கண்டேன். வாய்ப்பு தரல. ஏன் அந்த வாய்ப்புகள் தரல? ஏன் திட்டமிட்டு அந்த வாய்ப்புகளை தரல? அதுபோல மாவட்டம் தோறும் புத்தக திருவிழா நடத்துவது தமிழக அரசு உத்தரவு போட்டு சொற்பொழிவாளர்கள் அழைக்கப்படுகிறார்கள். அந்த பட்டியலும் என் பேர் இல்லை. இத்தனைக்கும் பப்பாசி முருகண்ட ஒரு நாள் சொன்னேன், திமுகவின் வெற்றிக்கு பேசினவன் நான் மட்டும்தான், நீ கூப்பிடுற ஆள் ஒரு ஆளும் கிடையாது. திமுக ஆட்சியிலேயே எனக்கு புத்தக திருவிழையில் வாய்ப்பு இல்லைங்கிறது கவலை தருகிற செய்தின்னு ஒரு நாள் அவர்கிட்ட சொன்னேன். அது நான் முடிவெடுக்கிறது இல்லை, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் முடிவெடுக்கிறதுனால. மறைந்து போன நந்தலாலா, கவிஞர் நந்தலாலா, திருச்சி புத்தக திருவிழாவில் நீங்கள் சிலப்பதிகாரம் பற்றி பேசுகிறீங்க, சொற்பொழிவோட அடையாளம் காட்டுற குழுவில் நான் இருக்கேன், உங்கள் பேரை சொல்லிட்டேன், கலெக்டர் ஓகேன்ட்டாருன்னா 2 நாள் கழித்து அதை ரத்து பண்ணிடுறாங்க, நீங்கள் வர வேண்டாம், என்ன காரணம்னு தெரியலை அப்படின்னாரு. பிறகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழிக்கு என் மருகமனை வச்சு ஃபோன் போட்டு இப்படி வாங்கிட்டு ரத்து பண்ணுறாங்க என்னன்னு கேட்க சொல்லு அமைச்சர்ன்னு. அடுத்த நிமிஷம் அமைச்சர் பேசி இல்லை வாங்க கலெக்டர் ஒத்துக்கிட்டாருன்னு சொன்னாங்க. அப்போ ஆரோ எனக்கு எதிராக நான் ஒரு எதிர்ப்பிலையும் போட்டியிலையும் பொறாமையிலையும் வளர்ந்தவன் தான். அதனால் இது எனக்கு ஆச்சரியம் தரல. அந்த வாய்ப்பும் இல்லை. திமுக கூட்டத்தில் பேசுகிற வாய்ப்பும் இல்லை. இப்போ கடந்த 7-8 அறிவு திருவிழான்னு ஒன்று நடத்தினாங்க வள்ளுவர் கூட்டத்தில். 44 சொற்பொழிவாளர்களை கூப்பிட்டுருந்தாங்க. 4 பேர் அடையாளம் கண்டாலும் அதில் ஆளாக நான் வர வேண்டியவன். 44 பேரில் ஒரு ஆளை கூட நான் வர முடியல. அந்த குறை கொஞ்சம் என்னை குத்தி கழிச்சுக்கிட்டே இருக்கு. வேற ஒன்றும் இல்லை.
இல்லை அதை புரிஞ்சுக்கிறேன். நீங்கள் தொடர்ச்சா தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க, புரிஞ்சுக்கிறேன். இல்லை இந்த இடத்துக்கு இந்த டைமென்ஷன் எதனால் வந்திருக்கு? நீங்கள் யார், எந்த அளவுக்கு உங்களோட வேல்யூ என்னன்றது உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சும் வந்து உங்களுக்கான ஸ்பேஸை வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நோக்கம் என்ன? ஏன் இந்த பிரச்சனை ஏற்படுது? ஏன்னா இப்போ நீங்கள் வந்து யங்ஸ்டர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்னு நீங்கள் சொல்கிறீங்க. இன்னைக்கு முடியும். இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் வந்து எல்லா கட்சிக்கும் தேவை, குறிப்பாக திமுகவுக்கு கட்டாயமாக தேவை. அப்படி இருக்கும்போது கூட உங்களோட அவசியம் எல்லாமே தெரிஞ்சு கூட வந்து அந்த ஸ்பேஸ் இல்லைன்னா அது எதனால என்ன? யாரோ ஒரு ஆள் எனக்கு எதிராக இருக்காங்க, யாருன்னு தெரியல, சக்தி உள்ளவர்கள் யாரோ இருக்காங்க. அது பெரிய கவலையும் படலை நான். பிறகு அந்த அதில் கொஞ்சம் அந்த இளைஞர்களுக்கான மாணவர்களுக்கான பேச்சு போட்டி நடத்தினதில் நான் நடுவர். சென்னை, சேலம், மதுரை, ராணிப்பேட்டை, காரைக்கால் போன்ற இடங்களுக்கு போய் மாணவர்களை அடையாளம் கண்டு இந்த பேச்சுப்படி நடுவராக இருந்து தம்பி உதயநிதியால் கௌரவிக்கப்பட்டார். அந்த அறிவித்திருவிழாவுக்கு அவங்களையெல்லாம் கூப்பிட்ருக்காங்க. அவங்களையெல்லாம் எல்லா தம்பிகளும் அங்கே இருந்துட்டு எனக்கு ஃபோன் போடுறாங்க, ஏன் நீங்கள் வரல, என்ன அழைக்கலை, எனக்கு அழைப்பு இல்லை, அதனால நான் வரல. அது இன்றைக்கி அந்த அறிவு திருவிழாவுக்கு பேக்ரவுண்ட் ஒர்க் நீங்கள் பார்த்தீங்களே, போகிறது வரதை செய்கிறதுன்னு அந்த மாதிரியான வேலைகள் பார்த்தீங்களா? அறிவு திருவிழாவுக்கு வேலைக்கு நான் அந்த மாதிரி வேலை பார்க்க மாட்டேன். சரி, ஓகே. எனக்கு அழைப்பு இல்லை தம்பி, அதனால் ஒன்றும் இல்லை, அங்கே பேசுகிறவங்களுக்கு பேச்செல்லாம் குறிப்பெடுத்துக்கிடுங்க, இப்போ சந்தோஷமாக கேட்டுட்டு போங்கன்னு சொன்னேன். அப்போது ஒரு நோட்டட் ஃபெல்லோங்கிறது மாதிரி என்ன நோட் பண்ணுறாங்கல்ல இந்த மாணவர்கள் மத்தியில் வரைக்கும் நான் அலட்சியப்படுத்தப்படுகிறேன்னு தெரிஞ்சிடுச்சேன்னு ஒரு வலி. ஓகே, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ இதன் காரணமாக தான் வந்து இப்போ நீங்கள் தாவேக்காவுக்கும் விஜய்க்கு ஆதரவாளராக இல்லையே பேசுகிறீங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் அன்னைக்கு சந்திக்கும் போதே நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னா சொல்லியிருந்தீங்க. இல்லை, சமீப நாட்களில் உங்களோட வந்து உங்களை நிறைய பார்க்க முடியுது. தாவேக்கு ஆதரவான ஒரு மேடை அந்த இடத்துல இருக்கும்போது அந்த இடத்துல உங்களோட பேச்சுகள் பார்க்க முடியுது. ஒரு அரசியல் ரீதியான ஒரு டிஸ்கஷன் வரும்போது அந்த இடத்துல வந்து விஜய்க்கான ஆதரவான பேச்சு உங்களால் பார்க்க இல்லை. ஒரு மக்கள் மன்றம் நடந்து பேச வரணும்னு தந்தியிலேருந்து கூப்பிட்டாங்க. நீங்கள் விஜயை ஏற்று பேசணும் ஏன்னு கேட்டேன். இல்லை, தலைப்பு அப்படி தான் போட்டிருக்கணும், விஜய் சரியான திசையில் பயணிக்கிறாரா, 1000 கோடி கொடுத்தாலும் விஜய் எதிர்த்து பேச மாட்டேன். என்னன்னா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு அவங்களே ஷாக் ஆகிட்டாங்க. இல்லை, நான் பேச மாட்டேன். அப்போ ஆதரித்து பேசுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க அசோகா. பேசலாமே அப்படின்னு உடனே எடுத்த முடிவு, சட்டம் பேசலாமே. போனேன், பேசினேன். தமிழ்நாடு பூரா எத்தனை லட்சம் பேர் பார்த்தாங்கன்னு தெரியல, அவ்வளோ பேர் பார்த்துட்டாங்க. அதில் திமுக நிர்வாகிகளுக்கு வருத்தம் இருக்குமானால் அந்த வருத்தத்தில் நியாயம் இருக்குது, கோபம் இருக்குமானால் அந்த கோபத்திலும் நியாயம் இருக்கிறது, ஆத்திரம் இருக்குமானால் அந்த ஆத்திரத்திலும் நியாயம் இருக்கிறது. ஆனால் நான் வந்து திமுகவை மட்டம் தட்டுவதற்காகவும் போகலை, திமுகவை காயப்படுத்துவது என்னுடைய நோக்கம் இல்லை. நான் இன்னும் திமுகவை மீண்டும் வெற்றி பெற வைப்பதற்கு என்னுடைய சக்தியெல்லாம் செலவழிக்க தயாராக இருக்கிறவன். ஆனால் அந்த நிகழ்ச்சியில் பேசியதன் மூலம் என்ன சந்தேகப்படுகிற சூழல் உருவாகி இருக்குங்கிறதையும் நான் நம்புகிறேன். ஆனால் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு அடிப்படையில் அவங்க அப்படி தானே பார்ப்பாங்க. ஏன்னா வந்து அவர் தொடர்ச்சியாக வந்து தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அப்படி இருக்கும் பொழுது வந்து நீங்கள் வந்து அவருக்கு ஒரு பாசிட்டிவாக நீங்கள் பேசும்போது வந்து இவர் நம்மளோட ஆதரவாளர் தானா, நம்ம மேடையில் நம்ம இவருக்கு இடம் கொடுக்குறது, ஏன்னா அவங்க மேடையை கூட ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்ற மாதிரி. அந்த மேடைக்கு ஒன்றும் போகலையே, அவங்க மேடைக்கு போகல, அவங்க கட்சியில் போய் சேரல, அவங்க நிர்வாகிகளை எனக்கு யாரும் தெரியாது. நான் பனையூர் பகந்து அளவிச்சு படுத்ததே இல்லை. அதுவும் தொடக்கூடிய உயரத்தில் இருக்கிற தலைவரும் விஜய் கிடையாது. என்னுடைய இயல்புக்கும் குணத்துக்கும் அங்கெல்லாம் ஒரு நாள் கூட நான் உயிர் வாழ முடியாது. என்னை பற்றி திமுகவுக்கு தெரியலையேன்னு தான் எனக்கு சங்கடம். ஏன்னா நான் ஒரு பன்முகத்தன்மை உள்ளவன். நான் நவம்பர் 4ஆம் தேதி திருவாவடுதுறைக்கு பக்கத்தில் சாத்தனூருங்கிற இடத்துல திருமூலர் குரு பூஜையில் பேசிட்டு வர்றேன். கேட்டிங்களா? முத்தமிழ் முருகன் மகாநாடு மதுரையில் சங்கிகள் நடத்தினாங்க. அந்த மாநாடு சரியா தவறான்னு சொல்லி ஒரு பட்டிமன்றம் மாதிரி நடத்தினார், விவாத அரங்கம், பாண்டே சாணக்கியா சார்பில். அதை கண்டித்து நான் பேசினேன். அது மாதிரி விநாயகர் சதுர்த்தி, அதுக்கு பாண்டே தலைமையில் குடும்பத்தில் அன்லிமிட்
லிமிட்டட் கண்டிஷன் போடுவது ஆண்களா பெண்களான்னு ஒரு நல்ல ஜோவியலான பட்டிமன்றம். நான் ஆண்களைன்னு பேசினேன். இதெல்லாம் என்னுடைய ரொட்டீன் லைஃபினுடைய சாயல். இதில் திமுக வருத்தப்படுக என்ன இருக்குது? நமக்கு நியாயமாக இருக்கான்னு மட்டும்தான் அவங்க பார்க்கணும். இல்லை, வருத்தப்படக்கூடியமான அது நிகழ்வு நடந்தாலும் அவங்க அந்த இடத்துக்கு நகர்ந்துருப்பாங்க அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குல்ல. இது ஏன்னா உங்களை பற்றி உங்கள் வேல்யூ எல்லாமே தெரியும், நீண்ட காலமாக நீங்கள் பயணிச்சிருவார். அப்படி இருக்கும்போது வந்து பர்பஸ் அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டாண்டு தாவேக ஆதரவான விஜய்க்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு எடுத்ததுனாலவோ அவர் அங்கே அதனால் அவங்களுக்கு அந்த ஸ்பேஸை கட் பண்ணுறாங்களோ? இல்லை, இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை. விஜய் கட்சி தொடங்க போவினடை பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு சொன்னாலே நான் பூரிப்படைந்தேன், புலகாங்கியது மற்றேன். அதை அன்னைக்கே வெளிப்படுத்தினேன் ஏதோ ஒரு மீடியாவில். கட்சி தொடங்கி கொடி அறிமுகம் செய்கிற பொழுது ஒரு போர்த்தொழில் வாழ்க்கையாக கொண்ட புறநானூற்று வீர தமிழர்களுக்கு சேரநாட்டு செந்தமிழர்களுக்கு அடையாளமாக இருக்கிற யானையை தம்பி இந்த கொடியில் வச்சான். அதுலேயும் நான் மகிழ்ச்சி அடைஞ்சேன். போருக்கு போகும் பொழுது மன்னவர்கள் வாகைப்பூக்களை சூடிக்கொள்வார்கள். மறந்து போன வாகைப்பூவை, தமிழர்கள் நினைத்து பார்க்காத வாகைப்பூவை எடுத்து கொடியில் வச்சிட்டார். அதுலேயும் எனக்கு ஒரு பண்பாட்டு அடையாளத்தை மீட்பதற்கான முயற்சின்னு நான் நினச்சி அன்னைக்கு அதை சிலாகித்து சொன்னேன். அது மாதிரி விஜயனுடைய நடவடிக்கைகள் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன், மோசமாக இருந்தால் மோசமாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஒரு விமர்சகனாக அதை நான் செய்ததை தவிர அதில் வேற எந்த உள்நோக்கமும் இல்லை. விஜய் வந்து மதுரை மாநாட்டில் அந்த சேரை உடைச்சாங்க, அதை கண்டித்து நான் சொல்லியிருக்கேன். அதனால் கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிச்சிருக்கேன். இது போதாது, சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன். பாராட்ட வேண்டிய இடத்துல பாராட்டியிருக்கேன். கரூர் துயரம் நடந்ததற்கு பிறகு அவர் தனிமைப்பட்டு போன சூழலில் சிபிஐ என்கொயரி வேணும்னா அவங்க உச்சநீதிமன்றத்தில் மனது எடுத்த பொழுது உச்சநீதிமன்றம் அதற்கு அனுமதி வழங்கிய அன்றைக்கு குமுதம் தமிழ் என்கிட்ட தொலைபேசியில் கேட்டாங்க, இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கே, என்ன சொல்கிறீங்கன்னு என்கிட்ட கேட்டால இது தாவேக்காவுக்கு கிடைத்த வெற்றி. கைவிடப்பட்ட நிலையில் கை பிசைந்து கலங்கி அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாமல் திணறுகிற தாவேக்காவுக்கு ஒரு வாசலை உச்சநீதிமன்றம் திறந்து வைத்திருக்கிறதுன்னு சொன்னேன். இதுதான் பிரச்சனை. இதனால தான் வந்து இப்போ உங்களுக்கான அந்த ஸ்பேஸ் வந்து அங்கே கட் ஆகிறாங்க. ஆமாம். சார், இப்போ எனக்கு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி என்னென்னா வந்து இப்போ விஜய்கிட்ட ஓகே இந்த வாகை மலர் அறிமுகப்படுத்துகிறாரு, புறநானூற்று அடையாளத்தை பேசுகிறாரு, இது மாதிரி சில விஷயங்கள்லாம் ரைட், ஓகே. இப்போ வந்து நீங்கள் ஒரு திராவிட இயக்க சிந்தனையாளர்ன்றதுனால கேட்குறேன், விஜய் செய்யக்கூடிய அரசியல் திராவிட அரசியல் போக்கில் தான் இருக்கா? ஏன்னா வந்து அவர் வந்து அவரோட அரசியல் பார்த்தீங்கன்னா பெரியார் அம்பேத்கர் போன்றவங்களை வந்து ஒரு வழிகாட்டியை வச்சுருந்தாலும் கூட நடைமுறையில் அவரோட அரசியலில் நிறைய லேக்ஸ் இருக்குது, ஒரு தெளிவற்ற தன்மையில் அரசியல் செய்கிறாரு அப்படின்ற மாதிரி அவரோட அரசியலே வந்து ரொம்ப டேஞ்சராக இருக்குது. தமிழ்நாடு பெரியாருக்கு காவி வண்ணம் பூச ஒரு கூட்டமும், பெரியாரை காயப்படுத்துவதற்கு ஒரு கூட்டமும், பெரியாரை பேசுவதற்கு ஒரு பயலும் தமிழ்நாட்டில் துணிந்து விட்டதற்கு பிறகு லட்சக்கணக்கான இளைஞர்களின் இதய சிம்மாசனத்தில் இருக்கிற தம்பி பெரியாரை எடுத்து வச்சிருக்கானேன்னு மகிழ்ச்சியில் நான் அவரை ஆதரிக்கிறேன். அதுக்காக அவர் பெரியார் சொன்னதை அவருக்கு கொட்டேஷன்ஸ் சொல்லலை, அவருக்கு பகுத்தறிவு பின்பற்றலை, அதெல்லாம் தேவையில்லை. அவர் பெரியாரை வழிகாட்டும் தலைவராக, கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டார். ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு அகரம் எழுதிய அண்ணாவை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டார். ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு சிகரமாக இருந்த மக்கள் தலைவர் எம்ஜிஆரையும் அவர் பின்பற்றுகிறார். அப்போ ஒரு ஆட்சி மாற்றம் என்னால் நிகழும் என்ற நம்பிக்கையை பதிவு செய்வதற்கு இதை பயன்படுத்துகிறார்னு தான் நாம் புரிந்து கொள்ள முடிந்தது. அதனால் அம்பேத்கர், பெரியார், அஞ்சலை அம்மாள், காமராஜர் இவங்களையெல்லாம் பற்றி திரும்ப திரும்ப பேச வேண்டிய தேவை தமிழ்நாட்டில் இருக்குது. அதை வருகிற காலத்தில் அவர்கள் செய்வார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இன்னும் அந்த கட்சி தொண்டர்களுக்கு அவங்கள பற்றி ஒன்றும் தெரியாது, அவங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும். அதையெல்லாம் செய்வதற்கு ஒரு கட்சி வந்திருக்கே. திமுக மட்டும், அதாவது அரச பயங்கரவாதத்தினுடைய துணையோடு மத பயங்கரவாதம் தமிழ்நாட்டில் படையெடுக்க எத்தனிக்கிற காலகட்டத்தில்
அதை எதிர்த்து நின்று போராட திமுக மட்டும் போதாது, இன்னும் ஒரு சக்தி வேண்டுமானால் அதற்கை இட்டு நிரப்ப வந்த தலைவனாக நான் தம்பி விஜயை பார்க்கிறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஒரு மதவாதத்தை எதிர்த்து வந்து ஒரு களமாட வந்திருக்க ஒரு தலைவராக நீங்கள் வர பார்க்குறீங்க. அப்படின்னா அதே கான்செப்டில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டியோட இணையும் போது வந்து மதவாதத்தை வீழ்த்துவதற்கு வலிமை கரெக்டாக ஒன்றுபடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். ஆனால் அவர் வந்து திமுகவும் பாஜகவும் ஒரே தராசு தட்டை எதிர்க்கிறாரே, அவரோட அரசியல் அப்படி இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த அதிமுக கண்டுக்கவே இல்லையே. அண்ணா திமுக விஷயம் இல்லையா? என் கேள்வி என்னன்னா, சமூக நீதி பேசுகிற பெரியார் அரசியல் பேசக்கூடிய திமுகவும் எதிர்க்கிறாரு, கோல்வால்கர் அரசியல் பேசக்கூடிய மதவாத அரசியல் பேசக்கூடிய பாஜகவும் 2 பேரும் ஒரே தட்டில் வச்சு எதிர்க்கிறாரு. இவரோட அரசியல் எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு குழப்பமா இருக்கு. இது எப்படி நீங்க ஒரு திராவிட இயக்க சிந்தனை நீங்க இல்ல அவரு பொலிட்டிக்கல், நீங்க அங்க போகாதீங்க. கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுக. அரசியலும் கொள்கை வெவ்வேறையா? எப்படி புரிஞ்சுக்கிறது? எப்படி வேற பாலிடிக்ஸ் எதுவும் நடக்குங்க. பாலிடிக்ஸ்ல நாளைக்கு இப்போ கருணாஸ் ஒரு கட்சி வச்சிருக்கேன், அது அரசியல். தனியரசு ஒரு கட்சி வச்சிருக்க, அது அரசியல். கொள்கைக்காக தானே அரசியல் செய்ய முடியும். அரசியல் தனியாக கொள்கை தனியாக வச்சு ஒரு அரசியல் செய்ய முடியும். இல்ல கொள்கை இல்லாமல் அரசியல் செய்யலாம். நீங்க அண்ணா அரசியல், கலைஞர் அரசியல்லாம் பார்த்தவருங்கிறதா. எடப்பாடி என்ன கொள்கை இருக்கு? அது எம்ஜிஆர் காலகட்டம் தான் அது அப்படிதான் இருக்கு. அதைத்தான் சொன்னேன். அரசியலுக்கு சும்மா ஒரு கும்பல் வந்து கையில் இருக்குமானா அது அரசியல் செய்யலாம், அது செய்ய முடியும். கொள்கை எதிரி அவர்கள், அரசியல் எதிரி இவர்கள்னு சொல்லி ஒரே நேரத்தில் ஒரு 2 அதிகாரத்தை எதிர்க்கிற அந்த போர்க்குணத்தை, துணிவை நான் பாராட்டுகிறேன். இல்லை, அந்த துணிவே வந்து நேர்மையாக இருக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி பலர் விமர்சனம் செய்கிறாங்க. அதாவது திமுக விமர்சனம் பண்ணுற மாதிரி, திமுக எதிர்த்து அரசியல் செய்கிற மாதிரி பாஜக எதிர்த்து அவர் அரசியல் செய்ய மாட்டேங்கிறாரு. இதுலேயே வந்து அவர்கிட்ட ஒரு பேலன்ஸ். பாஜக எதிர்த்து அரசியல் செய்வதற்கான நேரம் இன்னும் கனியில்லை. ஏன்னா இப்போ யுத்தம் தமிழ்நாட்டில் நடக்குது. உதைக்க வேண்டிய பந்து திமுகன்னு முடிவெடுத்துட்டாரு, உதைக்கிறார். இது ஒரு சமூக நீதி பந்தாச்சு, அது வந்து ஒரு மதவாத பந்தாச்சு. 2மே வெவ்வேறு வித்தியாசங்கள் இருக்குல்ல 2 பந்தத்துக்கும். இல்ல பாஜகவையும் எதிர்ப்பதற்கு அவர் அணியமாகிட்டாரு. ஆனா இதுல இருக்கிற கூர்மை அதுல காமிக்கல அவரு. அதற்கான நேரம் இன்னும் வரல. இல்லை, நான் வந்து எதனால் இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கேன்னா வந்து நீங்கள் ஒரு மூத்த அரசியல்வாதி, பல கட்சிகள் பயணப்பட்டிருக்கீங்க. இல்லை, கடந்த காலத்தில் மதிமுக, திமுக, அதிமுகன்னு சொல்லி பயணப்பட்டவர். அதனால் வந்து அரசியல் அனுபவம் கொண்டவர், நல்லா வாசிப்பு அனுபவம் கொண்டவர், பெரியார், அம்பேத்கர் அரசியல்லாம், பெரிய கலைஞர் அரசியலாம் படித்தவர். இப்போ விஜய் வந்து அவர் கொள்கை தலைவர்கள்லாம் ஒரு பக்கம் வச்சுருந்தாலும் கூட அந்த மாதிரி வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அரசியல் செய்ய மாட்டேங்கிறாரு. ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி அரசியல் இருக்குது, ஒரு எலைட் கிளாஸ் அரசியல் மாதிரி இருக்குது. இந்த அரசியல் தமிழ்நாட்டுக்கு வந்து சேஃப் கிடையாது. ஹோம் அரசியல் பண்ணுறாருன்னா அவருக்கு இருக்கிற மாஸ், அவர் உங்களை மாதிரியே என்ன மாதிரியே வெளியில் அப்படியெல்லாம் வர முடியாது. அது ஒன்று. தமிழ்நாட்டுக்கு ஒத்து வருமானா ஜெயலலிதா அதை தான் செய்தாங்க. இந்த அம்மாவை யாரும் குறை சொல்லலை. அவங்க அப்படி இரும்பு திரைக்குள் இருந்து கொண்டு அரசியல் செய்ததை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். கலைஞர் வந்து உப்பை போல் எளியவராக காலையில் அறிவாலயத்தில் வாக்கிங் வந்து சரியாக 9:30 மணிக்கு முரசொலி அலுவலகம் சென்று 10:30 அறிவாலயம் வந்து மீண்டும் 4 மணிக்கு கோபாலபுரம் சென்று மீண்டும் அறிவாலயம் வந்து இரவு ஆலிவர் ரோட்டுக்கு போய் அவருடைய ஒரு நாள் பணியை பார்த்தா ஏங்கிட்டே இருந்தார். அது மாதிரி ஜெயலலிதா செய்யவே இல்லை. அங்கே உட்கார்ந்த இடத்திலிருந்தே உத்தரவு போட்டு தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. விமானம், ஹெலிகாப்டர், இது மாதிரி பயணம். அதை மக்கள் குறை சொல்லலை. மக்கள் அதை குறை சொல்ல விரும்பவும் இல்லை. மக்கள் ஜெயலலிதா வரும்போது அவங்க இப்படி இல்லை. அவங்க நாள் பட அந்த ஸ்டேஜுக்கு வந்தாங்க. பட் விஜய் வரும்போதே அந்த இடத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னு தான் பார்க்கல. அவங்களுக்கு இருக்கிற ஜெயலலிதா அம்மாவுக்கு இருக்கிற செல்வாக்கோட அவருக்கு செல்வாக்கு அதிகம் இல்லை. சரி, அதனால வந்து இந்த செல்வாக்குள்ள நபர்கள் இப்படி தான் அரசியல் செய்யணும் அப்படின்ற ஒரு விதியை அவர் தனக்கான ஒரு எல்லையை நிர்ணயிச்சுக்கிட்டாரு. அது சரியா தவறா என்பது அவர் தான் யோசிக்கணும். இல்லை, அவர் யோசிக்கிறதுங்கிறது அவர்கிட்ட தான் கேட்க முடியும். அதை யோசிக்கலாம்னு அவர்கிட்ட தான் கேட்க முடியும். நீங்கள் அவர் ஆதரிக்கிறதுனால நான் உங்ககிட்ட கேட்குறேன். நான் அதை ஆதரிக்கலை. ஒரு அசல் தமிழன் தமிழ்நாட்டில் அரசியல் தொடங்க வந்திருக்கான். எடப்பாடி அடிமை தமிழன் ஆகிட்டான். சரி, திமுக கூட இன்னொரு சக்தி தமிழ்நாட்டில் இருக்கட்டுன்னு தான் பார்க்குறேன், வேற ஒன்றும் இல்லை. திருமாவளவன் போன்ற நபர்கள் வந்து அவரும் நீண்ட காலத்திலேருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்க நபர். அவர்லாம் வந்து விஜயோட அரசியலை வந்து எப்படி அசஸ் பண்ணுறாங்கன்னா, பாஜக ஏற்கனவே ரஜினிகாந்த் டார்கெட் பண்ணாங்க. அவர் வந்து அரசியல் ஆசை இல்லை, பதவி ஆசை இல்லாதவங்க அவர் ஒதுங்கிட்டார். பட் வந்து விஜய் வந்து ரொம்ப டேஞ்சராக இருக்காரு. இவர் வந்து அந்த பாஜகனுடைய வியூகத்தை அவங்களோட ஆசைகளை நிறைவேற்ற தான் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை குறிப்பிட்டாரு. அதை பற்றி உங்களோட பார்வை இல்லை? அதுக்கு ஏதாவது தரவுகள் இருக்குமானா திருமாவளவன் சொல்லலாம்.
என்ன மாதிரியான விஷயங்களை குறிப்பிடுறாங்க அப்படின்னா வந்து இப்போ அவருக்கு வந்து அவர் கேட்காமலே Y+ பாதுகாப்பு வழங்கப்பட்டதாக இருக்கட்டும். அதே மாதிரி வந்து IRS ஆஃபீஸர் அருண்ராஜ் வந்து பதவியிலிருந்து ஓய்வு பெற்றதுக்கு பிறகு டேரெக்டாக ஒரு கட்சியில் வந்து போய் இணைகிறாரு. இதுக்கான அனுமதி கிடைக்கிறதா இருக்கட்டும். இந்த மாதிரி சில விஷயங்கள் அவர் வந்து செலக்டிவாக திமுக எதிர்ப்பு அரசியல் செய்யாமல் வெறுப்பு அரசியல் செய்கிறாரு. அது அந்த இடம் வந்து ரொம்ப டேஞ்சரான விஷயமா இருக்குது அப்படிங்கிறாரு. அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நாடாளுமன்ற தேர்தல் முன்பே கட்சி ஆரம்பிச்சதா கூட நாடாளுமன்ற தேர்தல் பற்றி அவருக்கு எந்த முடிவும் இல்லை, அதை பற்றி எந்த கருத்தும் இல்லை. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் குறிப்பிட்டு அவரோட அரசியலை வந்து இப்படி விமர்சனம் பண்ணுறாங்க. அது எப்படி இல்லை, விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் இல்லை விஜய். கேட்டிங்களா? IRS அருண் அவருடைய ராஜினாமை டெல்லி ஏற்றுக்கொண்டதில் உள்நோக்கம் இருக்குன்னு திரும்ப சொல்றாரு. அது எனக்கு சரியா தெரியலை. இல்லை, ஏன் அதை குறிப்பிட்றேன் அப்படின்னா IAS ஆஃபீஸர் சசிகாந்த் செந்தில் தெரியும், திருவள்ளூர் MP இருக்கார். அவர் வந்து பெங்களூர் கேடராக இருந்தார். அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து ஒரு தன்னோட IAS போஸ்ட்டை ராஜினாமா பண்ணிட்டு காங்கிரஸ் இணையர் தான் இருந்தார். பட் அவருக்கு ப்ராசஸ் கிடைக்க ரொம்ப டைம் ஆச்சு, ரொம்ப டிலே ஆச்சு, ரொம்ப அவர் அலக்கடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் கிடச்சிச்சு. சப்போஸ் இவருக்கு அது உடனே இனிஷியலாக ரொம்ப கிடைக்குது. அதனால அதெல்லாம் வச்சு கூட இல்லை, பிஜேபிக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கலாம். இவரை நமக்கு பயன்படுத்திக்கிடலாம், பயன்படுவார்னு பிஜேபி நம்பலாம். யாரை பயன்படுவாங்க அப்படின்னு விஜயை பயன்படுத்திக்கலாம், அவன் நம்பலாம். பிஜேபி ஆமாம். இல்லை, அவங்க நம்பலாம் அப்படிங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். இல்லை, அதை தான் சொல்கிறாங்க இவங்க, அதை தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு கேட்குறேன். விஜய் அவங்க நினைக்கிற மாதிரியான விஷயத்தை நோக்கி விஜய் நகர்ந்து போகிறாரா? அவரோட அரசியல் எப்படி இருக்குது? டெல்லி பாஜக நினைக்கிற மாதிரி விஜயோட அரசியல் போக்கு இருக்கா? நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை அதுக்கு நேர் எதிராக இருக்குது, நல்லா கிளியராக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பார்க்குறீங்களா? பாஜக இவரை எப்படியாவது இழுக்கணும்னு பார்த்தாங்க. அவர் அதுக்கு பலியாக இல்லைங்கிறதே மகிழ்ச்சிக்குரியது. அவரை ஜோசப் விஜய்னு நக்கல் செய்தான் ஒருத்தர். அவர் அதை பொருட்படுத்தாமல் கடந்து போனார். அதற்கு எதிர்வினையாற்றலை. இன்னும் சொல்லப்போனால் சாதி அடையாளமோ மத அடையாளமோ இல்லாத தலைவராக தமிழ்நாட்டு மக்களுக்கு கண்ணுக்கு தெரிகிறார். இந்த மொய்க்கிற கூட்டமே அதான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் சாதியை பிடிச்சிட்டு தொங்குறாங்க, சமயத்தை பிடிச்சிட்டு தொங்குறாங்க. அந்த 2 அடையாளங்களை முற்றிலுமாக தவிர்த்து விட்டு அவர் களத்தில் நிற்கிறாரு. அதனால தான் அவருக்கு இந்த வரவேற்பு கிடைக்குதோன்னு எனக்கு அதை நீ ஆய்வு செய்யணும். ஓ, இதனால தான் கிடைக்குதோ அப்படின்றது நீ நினைக்கிறீங்க? ஆமாம். என்னென்னா இந்த மாஸ் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. நான் இப்படி ஒரு கூட்டத்தையே பார்த்ததில்லை. நான் கல்லூரி மாணவனாக இருக்கிற காலத்தில் பெரிய குளம் இடைத்தேர்தல் போய்விட்டாயா போர்வாள் மீசைக்காரான்னு அந்த தேனி அந்த கம்பம் தொகுதி வாக்காளர் பெருமக்களினுடைய நெஞ்சில் சிம்மாசனம் போட்டிருந்த நடராஜன் இறந்துட்டார். கலைஞர் எழுதுகிறார், போய்விட்டாயா போர்வாள் மீசைக்காரான்னு. இடைத்தேர்தல் வருகிறது. அவருடைய உடன் பிறந்த தம்பி, அவர் தான் இப்பவுமே MLA, கம்பம் ராமகிருஷ்ணனை திமுக சார்பில் வேட்பாளர், அதிமுக சார்பில் ஜக்கையன். நாங்கள்லாம் கல்லூரி மாணவர்கள் ஒரு வண்டியை பிடிச்சிட்டு போடா திமுக ஆதரவாக ஓட்டு கேட்க போவேண்டான்னு சொல்லி, காசு இல்லாத காலம், கல்லூரி மாணவன் கையிலே ரூபாயே இல்லை, என்னெல்லாமல் புரட்டி எடுத்துகிட்டு போயிட்டோம். போய் ஒரு இடத்துல பாண்டியன் ஒரு லாட்ஜில் ரூமை போட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு வீட வீடாக போய் ஓட்டு கேட்டோம். எங்களை யாருக்கும் தெரியாது. ஓட்டு கேட்டுட்டு பிரச்சாரத்துக்கு தலைவர் வர்றார் கலைஞர். கட்டுக்கிடங்காத கூட்டம், கரை காணாத கூட்டம். கலைஞர் என்ன சொல்லிட்டாரு, வெற்றி முகட்டுக்கு வந்து விட்டோம், அறுவடை செய்ய வேண்டியதுதான் பாக்கி, அறுவடை செய்தால் போதாது, அதை வீட்டுக்கு கொண்டு வர வேண்டும், அதில் எச்சரிக்கையாக இருங்கள்னு சொல்லி ஜெயிச்சது மாதிரி கலைஞர் பேசிட்டார். அப்பா ஜெயிச்சிருண்டா, தலைவரை சொல்லிட்டாருன்னு சரி வீட்டுக்கு போவோம்னு நான் சொல்கிறேன். அதில் என் கூட வந்தவர், நாளைக்கு எம்ஜிஆர் வர்றார் பார்த்துட்டு போவோம், நீ எம்ஜிஆரை பார்த்துருக்கிறியா? இல்லை, நாளைக்கு பார்த்துட்டு போவேண்டா அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் வந்தேன். கலைஞர் கூட்டத்தை பார்த்து மிரண்டு போனேன்னா எம்ஜிஆர் கூட்டத்தை பார்த்து அரண்டு போனேன். அப்படி ஒரு கூட்டம். எம்ஜிஆர் மைக்கு பிடிச்சாரு, கை தட்டல், கடல் தோற்கும். இங்கே போட்டி ஜக்கையனுக்கும் ராமகிருஷ்ணனுக்கும் அல்ல, இங்கே போட்டி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அல்ல, இங்கே போட்டி எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கும். நீங்கள் கருணாநிதி பக்கமா எம்ஜிஆர் பக்கமா நிரூபிங்கள்னு சொல்லிட்டார்.
முடிஞ்சு போச்சு திமுக. அந்த கூட்டத்தை பார்த்து அந்த மிரட்சியிலேருந்து மீள நாளாச்சு. அதை விட்ட வாலிபர்கள் கூட்டம் தம்பி விஜய்க்கு அதிகமாக இருக்கு. அந்த திரளக்கூடிய அவ்வளவு கூட்டம் ஓட்டா மாறும். எங்க போகும் இந்த ஓட்டு, எங்க போகும்? இல்லை, எல்லா கட்சியிலும் விஜயனுடைய ரசிகர்கள் இருப்பாங்க, ஆதரவாளர்கள் இருப்பாங்க. அவர் ஒரு பகுதிக்கு வந்தால் எல்லாரும் தான் போய் பார்ப்பாங்க. நான் கூட போய் பார்ப்பேன், எல்லாரும் போய் பார்ப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல. அப்போ கலவையே தானே இருக்கும். அது எப்படி அவ்வளோ அப்படின்ற மாதிரி அந்த கூட்டமெல்லாம் ஓட்டா மாறிடும். அவ்வளோ ஓட்டாகவும் மாறும். விஜயை எதிர்ப்பவர்களுக்கு வேட்டாகவும் மாறும். 18 வயசை கிராஸ் பண்ணாத ஜென்சி கிட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான கிட்ஸோட இது ஆதரவும் அவருக்கு இருக்கு, ரசிகர்கள் வராங்க. இப்போ அவங்களுக்குலாம் ஓட்டே போட முடியாது. அதெல்லாம் எப்படி முதல் தலைமுறை வாக்காளர்கள் பூரா அவருக்கு தான் போட போடுறாங்க. ஓகே, தாண்டா ஓகே, தாண்டாத நபர்களையும் சொல்கிறேன், நிறைய இருக்காங்க அவருக்கு அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். இல்லை, அதை முதல் தலைமுறை வாக்காளர்கள் அவருக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க. பெண்கள் ஆதரவும் இருக்குது. அதுதான் ஆச்சரியம். எந்த பெண்கள்னா 1000 ரூபாய் உரிமை தொகை வாங்குகிற பெண்கள். எந்த பெண்கள் என்றால் விடியல் பயணத்தை மேற்கொள்ளுகிற பெண்கள் விஜயை ஆதரிக்கிறாங்க. அதுதான் இதில் பெரிய அதிசயம். திமுகவில் இருந்து உங்களுக்கான அழைப்பு வந்து நீங்கள் வந்து திமுகவில் இணையணுன்றது எதிர்பார்க்குறாங்களா? நான் இணையணும்னு நினைக்கவே இல்லையே. இல்லை, நீங்கள் நினைக்கல, அவங்க நினைக்கிறாங்களா? அதை நீங்கள் நிறைவேற்ற மறுக்கிறதுனாலயே அதனால் உங்களை வந்து இப்படி? இல்லை, நான் இணையாத்ததுக்கு காரணமும் நான் ஒரு லெட்டரில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மூலம் அண்ணா ஸ்டாலினுக்கு எழுதி கொடுத்தேன். சினிமா வாய்ப்புகள் என்னை தேடி வருகிறது, நான் எழுதியிருந்தது. கட்சி தாண்டி இலக்கிய வீதியிலும் என்னுடைய பயணம் தொடர்கிறது. கடல் கடந்த நாடுகளில் பேசுவதற்கு அழைப்பு வருகிறது. ஆகவே அரசியல் களத்தில் பேசுவதற்கு எனக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் இலக்கிய களத்தில் கிடைக்கிற வாய்ப்பை என்னால் நிராகரிக்க முடியாது. ஆனால் திமுகவில் சேர்ந்து திமுகவில் எவ்வளவு பாடுபடுவனோ திமுகவில் சேராமலே உங்களுக்கு அதிகம் பாடுபடுவேன்னு எழுதி கொடுத்தேன். அதை நான் செய்து காட்டினேன். ஓகே, அது அவங்க புரிஞ்சுக்கலையா? அதை அவங்க புரிஞ்சுக்கிடலையான்னு தெரியல. ஓகே, இல்லை, நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் குறிப்பிட்டு நம்ம அதை பேசலாம் சொல்கிறோம். ஆமாம், தாவை கலந்து உங்களுக்கு அழைப்பு வருதா? நீங்கள் கட்சியில் சொல்லி தாவை கலந்து வர்றாங்க. நேற்றுக்கு இந்த டேவிட் செல்வின் ஒரு தம்பி, என்னோட வயசு குறைவு தான், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர், வாங்கண்ணா அப்படின்னு கூப்பிட்டாரு. இல்லை, ஃபோன் யாருன்னு தெரியல, பேசிக்கிட்டே இருக்காங்க. வந்துருங்க 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 அப்படின்னாங்க. கூப்பிட வேண்டிய ஆள் கூப்பிட்டா யோசிக்கலாம் தம்பி, போன வைங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கேன். விஜய்கிட்ட டேரக்ட் அழைப்பு வருமோ அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறீங்களா? இல்லை, அப்படி ஒன்றும் எதிர்பார்க்கல. இல்லை, என் இயல்பு கையில் ஒத்து வராது. இல்லை, அந்த கட்சி ஒத்து வராது. நீங்கள் அந்த கட்சி கூட ஆதரிச்சு பேசுகிறீங்க, என் இயல்பு ஒத்து வராதுன்னு சொல்கிறீங்கன்னா? இல்லை, ஒரு தலைவர் வந்து எதிரில் அணுகுக்கிற தலைவனாக இருக்கணும். அவர் அப்படி உள்ள தலைவராக தெரியலையே. இவ்வளோதான் அவர் புகழ்ந்து பேசுகிறீங்க, அவர் இப்படிலாம் இருக்குது அப்படிலாம் இருக்கிறீங்க. அது வேற. அது எம்ஜிஆர் கூட கம்பேர் பண்ணி சொல்கிறீங்க, மற்ற தலைவரோட கம்பேர் பண்ணிலாம் சொல்கிறீங்க. இல்லை, ஏன் இயல்புக்கு அப்படி ஒரு தலைவர் கூட நான் பயணிக்க முடியாது. உங்கள் இயல்புகள் பலரும் அதான் சொல்கிறாங்க. அவரோட பயணப்பட்டு பல அரசியல் பத்திரிகையாளர்கள் எல்லாரும் அது மட்டும் இல்லை, எனக்கு இன்னொரு சிக்கல், நான் திமுகவில் சேராதுக்கு இது ஒரு முக்கிய காரணம். எனக்கு ஒரு ப்ரெஸ் வேலி எனக்கு மட்டும்தான் இருக்கு தமிழ்நாட்டில். ஏன்னா பெருமைக்காக சொல்லலை, நான் சொன்ன உடனே அது ரீச் ஆகிடுது. அது பல பேரால் கவனிக்கப்படுகிறது. அதிகாரத்தில் இருக்கிற தலைமை பொறுப்பில் இருக்கிற தலைவர்களுக்கு கிடைக்காத ஒரு வரவேற்பு எனக்கு கிடைக்கிறது. அதில் தலைவர்கள் கொஞ்சம் அதை ஜீரணிக்க மறுப்பார்கள். எதுக்கு சேர்ந்துக்கிட்டு அதெல்லாம் சர்ச்சையில் சிக்குவோம்? நம்மளாவது சுதந்திரமாக தெரியுவோம், சுதந்திரமாக கருத்து சொல்லுவோம், சுதந்திரமாக கொஞ்ச நாள் பயணிச்சுட்டு போய் சேருவோம். வயசாச்சு, நம்ம நீ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனநிலையில் தான் நான் கட்சியில் சேரலை. இப்போ உங்களுடைய வேல்யூ வந்து டிஎம்கே புரிஞ்சிக்கல அப்படிங்கிற ஒரு உங்களுக்கு ஒரு கவலை வருத்தம் இருக்குது. இப்போ சிலர் வந்து இப்போ என்னென்னா, நீங்கள் பார்த்த நீங்கள் ஒரு திராவிட இயக்க சிந்தனையாளர், கலைஞர் காலத்து திமுக வேறு, இப்போ ஸ்டாலின் காலத்து திமுகவாக இருந்து அது வந்து உதயநிதி திமுகவாக அது மாறிக்கிட்டு இருக்குது. ஸோ வந்து அப்படி மாறிட்டு இருக்கும்போது இப்போ அதோடைய மாற்றங்கள் நாமளும் புரிஞ்சுக்கணும், இப்போ அடுத்த ஜென்ரேஷனுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து எதிர்பார்க்குறாங்களோ? அதனால தான் உங்களுக்கான இப்போ அடுத்த ஜெனரேஷனையும் ஆற்றுப்படுத்த என்னால் தான் முடியும். இவங்க நம்புற ஆளுனால முடியாது. அதாவது கலைஞர் பிறந்த நாள்னா 30 நாளும் பேசிட்டு மீட்டிங் இருக்கு. எனக்கு
இந்த தலைவர் கலைஞர் பிறந்த நாளுக்கு நான் ஒரு கூட்டம் தான் பேசியிருக்கேன். எனக்கு இதுதான் வாழ்க்கைக்கு ஆதாரம். வறுமை என் வாசலில் வந்து நிற்குது, வெறுமை என்னை குத்தி கிழிக்குது. இதுக்கு மத்தியில் தான் பயணம். எல்லாரும் சொல்ல சம்பத்துக்கு என்ன ஸ்டாலின் ஆதரவாளர்ல திமுகவில் அப்படிம்பாங்க. ஆனால் பயணச்சீட்டு எடுக்கிறதுக்கு நீங்கள் இன்னைக்கு ரூபா தந்தால் தான் நாளைக்கு டிக்கெட் போட முடியும். இதுதான் நிலவரம். நல்லது, நன்றி.